Do gestures help the brain? Why? சைகை மூளைக்கு உதவுமா? ஏன்? ஹாய், திஸ் இஸ் சௌமியா. அண்ட் நம்ம பேசும்போது அதிகபட்சமாக நம்ம சொற்களை பயன்படுத்துகிறோமோ இல்லையா, ஆனால் அதை காட்டிலும் அதிகமாக நம்ம கை அசைவு மூலமாக நம்ம சைகைகள் வழியாக நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறத ஓரளவுக்கு எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நம்ம புரியும் வண்ணம் நம்ம பேசுவதற்கு காரணமாக சைகைகள் உதவிகரமாக இருக்குது. இது ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம மூளை ஏற்கனவே சொற்களை நிறைய கேட்டு தகவலிருந்து சொற்களை சேமித்து வைத்திருக்கோம். அப்போ நம்ம எண்ணற்ற தகவல்கள் நம்ம கேள்விப்படுறோம். நம்மக்கிட்ட நிறைய பேர் பேசுவாங்க. அப்போ பேசும்போது அந்த சொற்கள்லாம் ஏற்கனவே மூளை சொற்களஞ்சியத்தில் சேமித்து வைத்திருக்கோம். அப்படி சேமித்து வைத்திருக்கக்கூடிய சொற்களில் இருந்து இப்போ நமக்கு யாராவது ஒருத்தங்க புதுசாக நம்மக்கிட்ட ஒரு விஷயம் பேசும்போது அல்லது புதுவிதமான சொல்லை நமக்கு முதலாக நம்ம அவங்கக்கிட்ட பேசும்போது அந்த சொல்லை கேள்விப்படும் பட்சத்தில் அப்போது நம்ம மூளை ஏற்கனவே சேமித்திருக்கக்கூடிய அந்த சொற்களஞ்சியத்திலிருந்து அந்த சொல்லை தேர்வு செய்யும். இந்த சொல் நம்ம புதுசாக தேர்வு செய்திருக்கோமா அல்லது நம்ம இது கேள்விப்பட்டிருக்கோமா இல்லை இப்போ தான் அந்த சொல்லை நம்ம முதல் முறையாக கேள்விப்படுறோமா அப்படிங்கிறதுக்கான பிரித்தறியக்கூடிய தன்மை. அந்த பிரித்தறிய தன்மையில் நமக்கு ஒரு தவறு அந்த சொல்லை சொல்லும் தருணத்தில் நமக்கு அது புரியாது. ஆனால் அந்த தருணத்தில் அவங்க சைகை மூலமாக நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தை கன்வே பண்ண முயற்சிப்பாங்க. அப்போது அவங்களோட கையசைவு நமக்கு ஒரு விஷயமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நமக்கு கொடுக்கும். அப்போ அது ஈஸியாக நமக்கு புரிகிற விதமாகவும் இந்த சொல்லை நம்ம முதல்ல கேட்பதற்கும் அந்த சொல்லை எப்படி பிரித்து நம்ம ஈஸியாக அந்த சொல்லை நம்ம மெமரைஸ் பண்ணிக்கிறதுக்கும் ஒரு ஏதுவான விஷயமா அந்த சைகை நமக்கு ஒரு முன்னெடுப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. இதற்காகவே நமக்கு சைகை இயல்பாக ஒன்றாக இருக்குது. இதில் என்னென்ன அப்ரோச்சஸ் இதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, லெக்சிக்கல் அக்சஸ் ஹைப்போதீசிஸ் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த சொற்களஞ்சியத்திலிருந்து தகவலை சேமிக்கணும். அப்போ சொற்களஞ்சிய அணுகல் கருதுகோள் தொடர்பாக இந்த சொல் நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா, இது புதுசாக நம்ம கேட்கக்கூடிய சொல். அப்போ புதுசாக கேட்கக்கூடிய சொல்னால் அது என்ன மாதிரியான பொருளை நமக்கு கொடுக்கும். அப்போ புதுசாக இருக்கக்கூடிய சொல் மாதிரியான பொருளை நமக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளணும்னா அதை பற்றிய ஒரு விளக்க உரை ஓரளவுக்கு அவங்களோட சைகை இது என்ன சொல்ல இருக்கும் அப்படிங்கிறத ஏற்கனவே புரிய வைக்க முயற்சி செய்யும். ரெண்டாவது என்ன அப்படின்னா, தகவல் பொதிவு கருதுகோள் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் பேக்கேஜிங் ஹைப்போதேசிஸ். இந்த இன்ஃபர்மேஷன் பேக்கேஜிங் ஹைப்போதேசிஸ் அப்படிங்கிறதும் நம்ம கேள்விப்பட்ட கருத்துக்களில் இருந்து தான் நம்ம பொருள் சேமித்து வைக்கப்பட்டிருக்கும். அதனுடைய ஒரு சொல் இருக்குன்னா அந்த சொல்லுக்கு என்ன பொருள், அது என்ன குறிப்பாக உணர்த்துகின்றது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே தெரிஞ்சு வச்சுருந்தோம்னா மட்டும்தான் இப்போ நமக்கு யாராவது ஒருத்தங்க ஏதோ ஒரு விஷயத்த பேசும்போது அவங்க பேசக்கூடிய அந்த சொற்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சொல்லின் பொருள் நமக்கு புரியும். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு அந்த சொல் புதுசாக கேட்கும்போது நமக்கு புரியாது. அப்போது அவங்க அந்த சொல்லை நமக்கு புரிய வைப்பதற்கு சைகைகளை மேற்கொள்ளக்கூடிய தருணம் அவர்களுக்கு இயல்பாக வெளிப்படும். இதுதான் இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மொழி மற்றும் அறிவாற்றல் செயலாக்கம் இது தொடர்பாக மனிதர்கள் அதிகபட்சமாக செய்கைகள் பயன்படுத்துகிறாங்க. ஒரு சிக்கலான தீர்வை புரிய வைப்பதற்காக அந்த தருணத்தில் அதிகமாக செய்கைகள் வெளிப்படுத்தப்படுகிறது. இது என்ன சொல்கிறேன்னா, ஒரு சிக்கலான தகவலை புரிய வைக்கிறதுக்கு மூளை நமக்கு சைகைகள் மூலமாக வெளிப்படுத்துவதற்கு இது மூளைக்கு இந்த சைகைகள் ஒரு உதவிகரமாக செயலாற்றக்கூடிய தன்மை. அதனால தான் நம்ம எளிதாக புரிந்து கொள்ள முடியுது அப்படிங்கிறதும் இவ்வளோ சொல்கிறாங்க. இந்த ஆய்வை யார் மேற்கொள்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோஸ்டெட்டர், அப்புறம் அலிபலி, இவங்க அப்புறம் கிட்டா, இவங்க இந்த ஆராய்ச்சியை மேற்கொள்கிறாங்க. இந்த ஆராய்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லெக்சிக்கல் அக்சஸ் ஹைப்போதேசிஸ், அப்புறம் இன்ஃபர்மேஷன் பேக்கேஜிங் ஹைப்போதேசிஸ். இது ரெண்டுமே என்னென்னா, நம்ம ஏற்கனவே மூளையில் சேமிக்கப்பட்டிருக்கக்கூடிய சொற்களில் இருந்து அந்த சொற்களஞ்சியத்தை எப்படி அணுகின்றது அந்த புதுசாக கேட்கக்கூடிய அந்த சொல். அடுத்து இது ஏற்கனவே தகவலில் பொதிந்திருக்கா இல்லை புதியதா பழைய தகவலா என்பதை சரிபார்த்து அதில் தகவலை அது ஏற்கனவே எடுத்துக்கும். இந்த மாதிரி தான் நம்ம ஒரு விஷயம் கேள்விப்படும் போது நம்ம சைகைகள் மூலமாக தெரிந்து கொள்கிறோம் அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. இதற்காக இவங்க ஒரு உளவியல் ஆராய்ச்சி குழுவை நியமிக்கிறாங்க. இந்த உளவியல் ஆராய்ச்சி குழுவில் பார்த்தீங்கன்னா ஒரு பல்கலைக்கழகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 24 மாணவர்களை இதற்காக இந்த ஆய்விற்காக அவங்க உட்படுத்துகிறாங்க. இந்த ஆய்வில் என்ன அப்படின்னா,
கனெக்டட் டாட்ஸ். இப்போ வந்து டாட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, அதாவது புள்ளியியல் சார்ந்த வடிவங்கள் வந்து இடம்பெற்றிருக்கும். இது குறிப்பாக 3 வினாடிகள் மட்டுமே வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். இந்த 24 மாணவர்களுமே கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 வினாடிகள் வந்து காட்சிப்படுத்தக்கூடிய அந்த டாட்டட் இமேஜ் இருக்கும் இல்லையா, அந்த டாட்டட் இமேஜ் என்னவா இருக்கும்? இப்போ குறிப்பாக வந்து ஒரு வட்டம் இருக்குது அப்படின்னா அந்த வட்டமாக இருக்கட்டும், அல்லது முக்கோணம், சதுரம், செவ்வகம், இந்த மாதிரியான வடிவமைப்பெல்லாம் வந்து அதில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். இந்த காட்சியை வந்து அவர்கள் வந்து பார்த்து அதை மற்றவர்களுக்கு எப்படி வந்து சொல்கிறாங்க, அதை எப்படி சொல்லி புரிய வைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு தான் இவங்க வந்து ஆய்வு வந்து மேற்கொண்டிருக்காங்க. இதற்காக அவங்க இந்த ஆய்வை வந்து என்ன மாதிரியான இதை வந்து சிஸ்டமேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து இவங்க வந்து இந்த ஆய்வில் வந்து இப்போ அந்த காட்சியை பார்த்தவர்கள் வந்து அந்த காட்சியை பற்றி வந்து விளக்கம் கொடுக்கணும். அதுக்காக அவங்க வந்து என்ன மாதிரியான இப்போ பேசுகிறாங்க, தகவல் வந்து பரிமாறுறாங்க, இந்த விஷயங்கள்லாம் வந்து அதுக்குள்ளே வந்து அடங்கியிருக்கும். ஆனால் இவங்க பார்த்த விஷயத்தை வந்து எப்படி வந்து மற்றவங்களுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து வாய்ஸ் ரெக்கார்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த வாய்ஸ் ரெக்கார்டர் ஆன் பண்ண அது மூலமாக வந்து இவங்க பார்த்த தகவலை வந்து அதில் வந்து ரெக்கார்ட் பண்ணிடணும். அப்போது ஸோ அடுத்த டீம் வந்து என்ன அப்படின்னா, இவங்க ரெக்கார்ட் பண்ண அந்த வாய்ஸை கேட்டு அது என்ன இதுவாக இருக்கும் அப்படிங்கிற, என்ன ஷேப் சொல்ல வராங்க அப்படிங்கிறத, என்ன இமேஜ் அவங்க பார்த்துருப்பாங்க, அதை எப்படி வந்து சொல்லியிருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து சொல்கிற மாதிரி இவங்க வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. ஆனால் இது எதுவுமே வந்து நடக்கலை. மாறாக வந்து இவங்க பயன்படுத்தக்கூடிய சொற்கள் வந்து அதிகபட்சமாக ஒரே மாதிரியான சொற்கள், ஒரே மாதிரியான விஷயங்களை வந்து ஒவ்வொருத்தரும் மற்ற நபர்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்படி ஷேர் பண்ணும்போது அதிகபட்சமாக வந்து அவங்க சைகைகள் மூலமாக தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு வட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துருக்காங்க அப்படின்னா, வட்டம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அதுக்காக அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, சைகையை வந்து பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி சதுரமாக இருக்கலாம், செவ்வகமாக இருக்கலாம், என்ன மாதிரியான வடிவமைப்பை வந்து அவங்க பார்த்தாங்களோ அதை வந்து விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. இப்போ பொம்மை வந்து ஒரு பொம்மையோட வடிவம் இருக்குது அப்படின்னா, அந்த பொம்மையோட வடிவத்தை வந்து அதுக்கேற்ற மாதிரியான விஷயத்தை வந்து சைகை மூலமாக வெளிப்படுத்துவதாக இருக்கும். ஒரு சில விஷயம் வந்து சைகை மூலமாக வெளிப்படுத்தாத தருணத்தில் அது வந்து ஏற்கனவே வந்து அவங்களோட சொற்களஞ்சியத்தில் இருக்கக்கூடிய சொல்ல வந்து பதிவாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத மூளை வந்து யோசிக்கும். அப்போ அந்த தருணத்தில் வந்து நம்ம அதை புரிந்து கொள்வதற்கு நேரம் வந்து தாமதமாகும். இந்த விஷயம் எல்லாமே வந்து இதில் அடங்கியிருக்கு. அடுத்து இவங்க வந்து 2வது பட்சமாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ராசஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ செகண்ட் ப்ராசஸ் வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது, அதாவது கோல்டின் மீடோ ஸ்டடி. இந்த கோல்டின் மீடோ ஸ்டடி பார்த்தோம் அப்படின்னா, இதில் வந்து ஸ்பென்சர், அப்புறம் வந்து சூசன், இவங்க எல்லாமே வந்து இவங்களோட சேர்ந்து இந்த ஹார்வர்ட், அப்புறம் அலிபாலி, ஹோஸ்டேட்டர், இவங்க எல்லாமே மீண்டும் வந்து இணைந்து ஸோ ஒரு கோல்டின் மீடோ தியரி வந்து பார்த்துருக்காங்க. இந்த கோல்டின் மீடோ தியரியில் வந்து என்னென்னா, ஒரு கணிதத்தை வந்து ஒரு மேக்ஸ் வந்து நம்ம லேர்ன் பண்ணுறோம். இப்போ மேக்ஸ் வந்து லேர்ன் பண்ணுற ஏதாவது ஒரு கணக்கு வந்து நம்ம வந்து தீர்வு காண முயற்சிக்கும் தருணத்தில் அந்த கணக்கை வந்து விளக்க உரை வந்து அந்த சமன்பாடை வந்து எப்படி நிறைவு செய்வது, அதுக்கு எப்படி தீர்வு காண்பது, இதை தொடர்பாக வந்து விளக்கம் தெரிவிக்கும் தருணத்தில் அதிகபட்சமாக சொற்கள் பயன்படுத்துவதை காட்டிலும் பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய நபர் வந்து சைகைகள் மூலமாக வந்து எதிர்த்தரப்பினருக்கு வந்து புரிய வைக்க முயற்சிக்கிறாங்க. அப்போ அதிகமாக வந்து அங்கே சைகைகள் தான் வந்து இருக்கே தவிர அந்த புரிய வைக்கக்கூடிய முயற்சியில் மிக முக்கியமான ஒன்று சைகை என்பது தான் இதில் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயமா இருக்குது. கணக்கை வந்து இப்போ புரிய வைக்கும் போது அவங்க சைகை வந்து இல்லாமல், இப்போ சைகை வந்து ஆரம்பிச்சுட்டு அதை அப்படியே அசைக்காமல் அடுத்து எதுவுமே இல்லாமல் அந்த சைகையே இல்லாமல் அப்படியே சொன்னால் அது வந்து எளிதாக புரிய மாட்டேங்குது. ஆனால் அதுவே வந்து சைகைகள் மூலமாக வந்து சொல்லும் தருணத்தில் அவர்களே அறியாமல் அந்த சைகைகள் வந்து அவர்களுக்கு வந்து ஒரு சாதகமாகவும் அது ஒரு சாத்தியக்கூறையும் வந்து ஏற்படுத்துது புரிய வைக்கக்கூடிய தருணத்தில். இது வந்து சிக்கலான ஒரு விஷயத்தை தான் வந்து தீர்வுக்கான முயற்சிக்கும் போது நம்மை அறியாமல் அதிகபட்சமாக நம்ம சைகைகளை பயன்படுத்துகிறோம் என்பதை இந்த ஆய்வு வந்து அந்த ஆய்வின் மூலமாக அவர்கள் வந்து நமக்கு சொல்ல முயற்சித்துள்ளனர். ஆனால் பொதுவாகவே பார்த்தோம் அப்படின்னா நம்ம இதற்கு முன்னால் நம்ம கேள்விப்பட்டது என்ன அப்படின்னா, ஸோ மனிதர்கள், அதாவது பொதுவாக உயிரினங்கள் அதிகபட்சமாக, அதிலும் மனிதர்கள் அதிகமாக சொற்களை பயன்படுத்துவதை காட்டிலும் சைகைகளே அதிகமாக வந்து வெளிப்படுத்துகின்றன. சைகை மூலமாக நமக்கு என்ன வேணுமோ அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக வந்து கன்வே பண்ணிட்டு போகிறோம். நம்ம சொல்லி புரிய வைக்கிறத விட அதிகமாக சைகைகள் மூலமாக நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம எதிர்த்தரப்பினருக்கு வந்து புரிய வைக்கக்கூடிய தன்மை வந்து நமக்கு இயல்பாக இருக்குது அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. அதே விலங்கினங்கள்லாம் பொறுத்த வரைக்கும் அந்த விலங்கினங்கள் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்துங்க, அவங்க எப்படி வந்து இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அங்கேயும் வந்து சைகைகள் மூலமாக தான் வந்து உணர்வு வந்து தகவல் வந்து பரிமாற்றம் வந்து நடக்குது. இதை தான் வந்து
இவர்கள் வந்து எந்த விஷயத்த இந்த தகவல் பரிமாற்றத்துக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய சைகை, இந்த சைகை வந்து எம்மாதிரியான விஷயத்தை வந்து செயல்படுத்துதுன்னா என்பதை தான் சொல்லியிருக்காங்க. சிக்கலாக இருக்கக்கூடிய புதிதாக கேள்விப்படாத ஒரு விஷயத்தை புரிய வைப்பதற்காக அதிகபட்சமாக இந்த சைகை நமக்கு ஒரு தெளிவை வந்து ஏற்படுத்துகின்றதாக இவர்கள் வந்து நமக்கு கருத்தை முன்வைக்கிறாங்க. இன்றைக்கி நாம் சைகை வந்து ஏன் பயன்படுத்துகிறோம், அது எந்த மாதிரியான தருணத்தில் வந்து சைகைகள் நம்ம அதிகபட்சமாக பயன்படுத்துகிறோம், அந்த சைகைகளோட பயன்பாட்டின் காரணமாக நமக்கு என்ன விஷயம் வந்து கிடைக்கிது அப்படிங்கிறது ஒரு எளிமையான புரிதலை வந்து ஏற்படுத்துவதற்காக சைகைகள் வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம் என்பதையும் நாம் தெரிந்து கொண்டோம். அடுத்த ஒரு காணொலியில் வேறொரு விஷயத்தை பற்றி நம்ம பேசுவோம், தெரிஞ்சுக்குவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த காணொலியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சௌமியா. நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.